எப்படி உங்கள் ஒர்க்கை ஆட்டோமேட் செய்வீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா கொலீக்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க? ரொம்ப நல்ல கேள்வி. நான் ChatGPT இல்லைனா Claude Code கிட்ட என்னோடய ஒர்க்கை சொன்னால் அது ஆட்டோமேட் செய்யுது. என்னோடய எக்ஸல் ஃபைல், PDF, மீட்டிங் மினிட்ஸ் எல்லாமே நான் கேட்ட மாதிரி கொடுக்குது. அப்படி தான் ஆட்டோமேட் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது AI ஆட்டோமேஷன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பேர் ஏஐயை யூஸ் செய்கிறது. ஒரு ஒர்க்கை ஆட்டோமேட் செய்ய முதல்ல ஒரு சிஸ்டம் டெவலப் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தை தான் நீங்கள் ஆட்டோமேட் செய்யணும். சிஸ்டம்னா நம்ம என்ன இன்புட் கொடுப்போம், என்ன மாதிரி அவுட்புட் எதிர்பார்க்கலாம்ங்கிறது தான் சிஸ்டம். ஏஐ யூஸ் செஞ்ச இந்த சிஸ்டத்தையும் டெவலப் செய்யணும். நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைலை ஏஐ கிட்ட கொடுத்து அதில் டேட்டாவை அனலைஸ் செய்ய சொல்கிறீங்க. உங்கள் எக்ஸல் எப்படி இருந்தாலும் ஏஐ அனலைஸ் செஞ்சு ரிப்போர்ட் கொடுத்தோம். ஆனால் ஏஐ கிட்ட எனக்கு எந்த மாதிரி எக்ஸல் ஃபைல் இருந்தாலும் அதை அனலைஸ் செய்ய கோடு கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சிஸ்டமாக டெவலப் பண்ணும். எரர் இல்லாமல் அந்த கோடு கரெக்டாக ரன் ஆச்சுன்னா அந்த கோடோட லாஜிக்கை கிளாட் கிட்டேயோ இல்லை ChatGPT கிட்டேயோ கேளுங்க. அந்த லாஜிக் தாங்க சிஸ்டம். நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி சிஸ்டம் டெவலப் செஞ்சு அதை ப்ரோக்ராமாக எழுதியிருப்பாங்க. நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை ஏஐ யூஸ் செஞ்சு கற்றுக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கப்போ கிளாட் கிட்ட உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக என்ன ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, அதை எப்படி யூஸ் செய்யறதுன்னு கேட்டு கற்றுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் நீங்களே டெஸ்ட் செஞ்சு பார்க்குறப்போ நிறைய சாஃப்ட்வேர் பைத்தான் இல்லைனா ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு உங்களுக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி நீங்கள் மாற்றுறதுக்கும் ஏஐயை டைரெக்டாக யூஸ் செய்யலாம். இது தாங்க ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிறது.